ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு என்னப்படும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். உண்மையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவர் இயேசுவின் பிறப்பை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இதே 7ஆம் அதிகாரம் 14 சொல்றாரு. அதையும் வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கவனிங்க, இயேசுவின் பிறப்பை எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறார்கள். சரி, உங்களால ஒரு கொஸ்டின். இயேசுவின் பிறப்பை முதலாவது சொன்ன தீர்க்கதரிசி யார்? மோசே. ஏன் ஆதியாகமத்தை யார் எழுதினா? ஆதியாகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் இல்லையா? இந்த 5 ஆகமத்தை எழுதினவர்கள் எல்லாம் மோசே தான். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இதான் இயேசுவை குறித்து சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். ஆதியாகமத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால இயேசு கிறிஸ்து ஏதோ திடீர்னு வந்து முளைத்த ஒரு தெய்வம் அல்ல, இல்லையா? ஆமா, பல தீர்க்க தரிசிகளோடு கூட பல ஆண்டுகள் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை தான் இயேசுவாக இந்த உலகத்திலே தெய்வம் அவதரித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. நம்முடைய இந்திய முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் தெரியுமா? மொரார்ஜி தேசாய் அவர் பிறந்த வருடம் பிப்ரவரி 29. 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த லீப் வருஷம் வரும். ஆனா அவர் வந்தது உண்மை, அவர் இருந்தது உண்மை, அவர் ஆண்டது உண்மை, பிரதமராக இருந்தது உண்மை, இல்லையா? யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை. கிமு என்றும் கிபி என்றும் இந்த உலக சரித்திரமே இயேசுவின் பிறப்பை வைத்துதான் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நல்ல கையத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், இல்லையா? ஸ்தோத்திரம், இல்லையா? நல்ல காரியம் சொன்னாங்க. ஆனா எந்த தெய்வத்தினுடைய பிறப்பை வைத்தோ இந்த உலக சரித்திரம் 2ஆய் பிரிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்துதான் இந்த உலக சரித்திரமே 2ஆக பிரிக்கப்பட்டது. நல்ல கையத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் முதலாம் ஆதாமை பெற்றோர் இன்றி உருவாக்கினார். ஆண்டவர் முதலாம் ஆதாமை பெற்றோர் இன்றி உருவாக்கினார். 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை தகப்பன் இல்லாமல் உருவாக்கினார். புரிதா இல்லையா? முதல் ஆதாமை பெற்றோர் இன்றி உருவாக்கினார். 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை தகப்பன் இல்லாமல் உருவாக்கினார். அதான் அற்புதம், அதான் அற்புதம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டுமானால் ஒரு தகப்பன் அவசியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் இருந்தாங்க. தகப்பன் இல்லாமல் அவர் பரிசுத்த ஆவியினாலே உன்னிடத்தில் பிறக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே உன்னிடத்தில் பிறப்பார் என்று தீர்க்க. அதனால்தான் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்.
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். ஓகே, இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்த ஒரு நல்ல ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நாம் இந்த நாளிலே சந்திக்க வந்திருக்கிறோம், கொண்டாட வந்திருக்கிறோம். நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம். நாமம் என்றால் பெயர். அவருடைய பெயர். அப்ப எத்தனையோ பேருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். கவனிங்க, ஒவ்வொரு பேருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் பாருங்க, திருக்கரசமா சொல்லிட்டார், பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ இந்தியா உலகத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் யார் தோல் மேல் நிற்குது? அதனால்தான் இல்லையா, ஏசப்பா கிட்ட மட்டும் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, வாழாடு டக்குன்னு தூக்கி எட்டு போட்டுருவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம். கவனிங்க, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவருடைய நாமம், பெயர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று, அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவர் அதிசயமானவர்? இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். மனோவா கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்க நாமம் என்ன? என் நாமம் அதிசயம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அதிசயமான தெய்வம் தான் அதிசயமாகவே பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உன்னை அதிசயமாய் நடத்துகிறவர். அவருடைய படைப்பு ஒரு அதிசயம், அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வாழ்க்கை ஒரு அதிசயம் இல்லையா? அவருடைய மரணம் ஒரு அதிசயம், அவருடைய உயிர்த்தது ஒரு அதிசயம், அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது அதிசயம். இன்றைக்கும் அந்த அதிசயமான தெய்வம் உங்க வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் எத்தனை பேர் வாழ்க்கை தேவன் அதிசயங்களை செய்தாரா? ஆமா இல்லையா? வண்டர்ஃபுல். அதிசயம் என்றால் வண்டர். யாருமே செய்யாத ஒரு காரியம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில, இயேசு ஊழியத்தில், இயேசுவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே செய்யாத அதிசயங்கள் தான் இயேசு செய்திருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரிந்தார், எரிகோ கோட்டையை உடைத்து கீழே தள்ளினார் இல்லையா? ஆமா, ஓடுகிற நதியை இரண்டாக பிரித்து காட்டினார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலும் இல்லையா, காற்றை அடக்கினார், கடலை அதட்டினார். ஆமென். அற்புதங்களை செய்தார். 6000 பிசாசு கொண்ட மனுஷனை விடுதலை ஆக்கினார். 38 வருஷமாய் வியாதியோடு இருந்தவனை குணமாக்கினார். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம் என்று சொன்னேன் இல்லையா? பிறப்பு அதிசயம் தானே? பிறப்பு அதிசயம் தானே? ஏன்னா கவனிங்க, ஒரு தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் பிறக்கிறார் என்றால் அவர்தான் அதிசயமானவர். பலருக்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன் விஞ்ஞானிகளுக்கே இயேசுவின் பிறப்பு இன்னும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கிறது. எப்படி பிறக்க முடியும்? அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. எப்படி பிறக்க முடியும்? 100 வயதான ஆபிரகாமுக்கு 90, கவனிங்க 100 வயதான ஆபிரகாமுக்கு 90 வயதான சாராளுக்கும் இல்லையா ஒரு வாக்குத்தத்தமான பிள்ளை பிறக்குது என்றால் அது ஒரு மனுஷனால முடியாது, அது தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உலகத்தில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையிலும் இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்து இல்லையா, இன்னைக்கு நான் வாசித்தேன், நெடுங்காலமாய் காத்திருப்பது. அதை விட இன்னைக்கு வாச ஒரு காரியம்னா, தூர தேசத்திலிருந்து வருகிற ஒரு நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவுக்கு. நீதிமொழி 25 வாசிக்க பார்க்கலாம். கடைசி 4 வசனம் முன்பாக
தூர தேசத்தில் இருந்து வருகிற ஒரு நல்ல செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் விடாய்த்து போய் வந்திருக்கிற உனக்கு தூர தேசத்துல ஒரு செய்தி வருகிறது. அவர் அதிசயமான கைத்தட்டுங்க பார்க்கலாம். தூர தேசம் எது? உலகத்திலே தூர தேசம் எது? பரலோகம் தான். அதான் 2 வானங்கள் தாண்டி போகணும். ஆமா சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு 24 ஹவர்ஸ்ல போயிடலாம். அமெரிக்காவுக்கு அதுதான் தூர தேசம். இப்போ நமக்கு நம்ம சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு போனோம்னா 24 ஹவர்ஸ். ஆனா நீங்க பரலோகம் போகணும்னா பல நாள் ராக்கெட்டே பல நாள் கணக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், தூர தேசத்தில் இருந்து வருகிற ஒரு நற்செய்தி. இன்னைக்கு ஒரு நற்செய்தி தெரியுமா? விடாய்த்து போன உன் ஆத்துமாவுக்கு, விடாய்த்து போன உன் ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் இந்த வருஷத்துல ஆண்டவனுக்கு ஒரு அற்புதம். எத்தனை விடாய்த்து போய் வந்திருக்கீங்க? விடாய்த்து போய் வந்திருக்கீங்க. என்ன கிறிஸ்துமஸ்? அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ், எனக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் இல்லை. நோ, விடாய்த்து போய் வந்திருக்கிறியா? உனக்கு இந்த வருஷம் குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாய் மாறும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இது உண்மை கிறிஸ்துமஸ் செய்தி தான். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, தூர தேசத்திலிருந்து வருகிற அந்த நற்செய்தி எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி இல்லையா? ஸ்தோத்திரம். தூர தேசத்தில் வருகிற ஒரு நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஆமா சொல்லுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்றாரு, விடாய்த்து போய் வந்திருக்கியா இல்லையா? கிறிஸ்துமஸ் குறித்து உனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா? ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்துல விடாய்த்து போன உன் ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல ஒரு சமாதானத்தை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நான் சொல்றேன், அவர் அதிசயமானவர். ஒன்று கவனிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு விடுதலையை தருவார், விடுதலையை தருவார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். கைதட்டுங்க பார்க்கலாம். 430 வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவித்த ஒரு நாள் தான் இல்லையா அந்த பஸ்கா பண்டிகை நாள். ஆமென் சொல்லுங்க. அது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. விடுதலை கொடுத்த ஒரு வருஷம். நான் சொல்லட்டுமா, அவர் அதிசயமானவர் இல்லையா? இந்த எத்தனையோ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம் பாஸ்டர், எத்தனையோ கிறிஸ்துமஸ்க்கு நான் கோயில் வந்துட்டோம் பாஸ்டர். நான் ஒரு 50 வருஷமா இந்த இயேசு கும்பிடுறேன், 40 வருஷமா கும்பிடுறேன் இல்லையா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நான் இன்னும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னும் ஏதோ ஒன்று நான் அடிமையா இருக்கிறேன். சொல்லட்டுமா, இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமென். தேவனால கூடாத காரியம் இது எப்படி ஆகும் என்று நீ கேட்கலாம். என்னால இந்த 50 வருஷம் விட முடியாத இந்த பாவமா இருக்கலாம் இல்லையா, கெட்ட பழக்கமா இருக்கலாம் இல்லையா, தீமையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். அவர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க. பார்வோன் கடினப்படுத்தினான், இந்த ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் போராடினான். ஆனா கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 10 வகையான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார் இல்லையா? கடினமா இருந்த அவனுடைய இருதயத்தை தேவன் உடைத்தார். நீங்கள் புறப்பட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை அனுப்பி வைத்தார். ஆமா சொல்லுங்க. இந்த வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில கூட இல்லையா உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை அதிசயத்தை காண செய்வார். இது எப்படி நடந்தது தெரியலையே, இது எப்படி நடந்தது தெரியலையே இல்லையா? இவ்வளோ வருஷம் என்னால் விட முடியாத இந்த பழக்கங்கள் காரியங்களை கர்த்தர் விடுவித்து இல்லையா, பல வருஷமா இல்லையா உங்க வாழ்க்கையில விடுதலே இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிசயமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை இல்லையா விடுவித்த தெய்வம், அதிசயங்களை செய்த ஆண்டவர், செங்கடலை திறந்த ஆண்டவர் இல்லையா, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர், கசப்பை நீக்கின ஆண்டவர். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் நீக்கி
உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். ஏன்னா அவர் நாமம் அதிசயம். கவனிங்க, அவர் நாமம் அதிசயம். எத்தனை நம்புறீங்க? அவர் நாமம் அதிசயம். எத்தனையோ அதிசயம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அது என் கண்களுக்கு சொல்றது இல்லையா, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, என் கண்களுக்கு ஆச்சரியம். இந்த வருஷம் பாருங்க, ஆச்சரியமான சில காரியங்களை நீங்க பார்க்க. ஆச்சரியம். உங்க கண்களுக்கு இந்த வருஷம் சில காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நடந்ததுன்னு தெரியலப்பா. கவனிங்க, ஸ்தோத்திரம். அடுத்த பட்ஜெட்டுக்கு போன வாரம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். என்னன்னா, பக்கத்தில் ஒரு 70 சென்ட் இடம் இருக்குது. ஜபம் பண்ணி ஜேக்கப் கையில் 10 ரூபா கொடுத்து, எப்பா அட்வான்ஸ் போட்டு வந்து சொல்லிட்டு அந்த நேரத்தில் போட்டோம். இந்த புது 10 ரூபா காயின்ஸ், இயேசுவே இந்த நிலத்துக்கு அட்வான்ஸா கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தில் போட்டுட்டோம். ஆமா, இது என் கண்களுக்கு ஆச்சரியம். இது என் இதுதாங்க விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட இல்லையா. போகும்படி கிடைக்குமா இப்படி காலாடி இருந்தால் நடக்காது. தொடர்ந்து காலை எடுத்து வச்சு உள்ள. எனக்கு ஆச்சரியமான சில காரியங்கள் பைபிள் வாசிக்க பிடிக்கும். அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த யோர்தான் நதி வசந்த காலத்தில் பிரவாகித்து ஓடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த ஆத்தினுடைய எண்டுல காலை வையின்னு சொல்றாரு. தண்ணி ஓடு, வேகமா ஓடுது, காலை வச்சா அடிச்சுன்னு போயிடும். ஆனா அப்படி ஓடுற அந்த தண்ணியில லேவியர்கள், லேவியர்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், உடன்படிக்கை பெட்டி தூக்குகிறவர்கள் இல்லையா, சொல்றாரு அவங்க போய் முதல்ல அந்த தண்ணியில கால் வைக்க சொல்லுன்றாரு. தோத்திரம் வெச்ச உடனே பாருங்க நதி 2ஆக பிரிகிறது. இந்த வருஷம் நீங்க விசுவாசமா இல்லையா, நீங்க காரியத்தை மூவ் பண்ணுங்க, காரியத்தை செய்யுங்க, ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இல்லையா. தூரதேசம் செய்தி வருது, நடக்குமா நடக்காது, நடக்கும் 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 நடக்கும். ஆண்டவர் பார்த்து லாசரை பார்த்து கேட்கிறாரு, உன் தம்பி உயிர்த்து எழுவான். ஆமா ஆண்டவரே, நீங்க வரும்போது அவன் உயிர்த்து சொல்ற. இயேசுவின் பாதத்துக்கு கீழே உட்கார்ந்து படிச்ச மரியாள் கூட விசுவாசம் போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் லாசரு பிழைப்பான். அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே இல்லையா, எல்லாரும் உயிர்த்தெழும் போது என் தம்பி உயிர்த்தெழுவான்ற நம்பிக்கை இல்லம்மா, இன்னைக்கு இல்ல ஆண்டவர், அது 4 நாள் ஆயிட்டு. நாருமே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கல்லறைக்கு கிட்டும் போயிட்டு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள், லாசருவே வெளியே வா சொன்னவனே இல்லையா, மரித்து 4 நாளான லாசரு உயிரோடு எழுந்துவான். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ சொல்றாரு, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போய் இருந்தேன். என் வாழ்க்கை கட்டப்படுமா பாஸ்டர், என் குடும்பம் கட்டப்படுமா பாஸ்டர் இல்லையா இல்லையா, வந்திருக்கிறியா? இந்த வாசல் அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஆமா சொல்லுங்க இல்லையா, புரியுதா? அதிசயம். அதெல்லாம் விசுவாசம். இங்க சொல்ற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனத்தையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படியே மறந்துடக்கூடாது. ஆண்டவரே உம் நாமம் அதிசயம் இல்லையா சொன்னாரு எங்க பாஸ்டர் இல்லையா. எனக்கு கூட இது வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு தெரியல இல்லையா. நான் சொல்றேன், நடக்கும். இது உன் கண்களுக்கு ஆச்சரியமாகும், இது உன் கண்களுக்கு ஆச்சரியமாகும். அது கர்த்தரால் ஆகும், அது கர்த்தரால் ஆகும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவருடைய வல்லமையை விளங்க பண்ணலாம். அவருடைய வல்லமையை நீங்க மட்டுப்படுத்திட கூடாது இல்லையா. ஆமா, அவருடைய வல்லமையை நீங்கள் மட்டுப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க முயற்சி எடுத்துனே இருக்கணும் இல்லையா. நிச்சயமா இந்த வருஷத்துல அவர் உங்க வாழ்க்கையில அதிசயமானவராய் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இந்த காலை வேளை
தேவனுடைய அதிசயங்களை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ, அவர் சொல்றாரு, நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் இயேசு சொல்லு. நல்லா கையை தட்டி அவரை மகிமைப்படுத்து. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இரண்டாவது, இந்த வருஷம் அவர் உங்களை வழி நடத்துகிற அதிசயம் வித்தியாசமாக இருக்கும். உங்களை வழி நடத்துவார் இல்லையா? இதுவரைக்கும் உங்களை வழி நடத்தினார். ஏன்னா கவனிங்க, சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறப்பை சந்திப்பதற்காக புறப்பட்டு பல வருஷங்களாக பல மைல் தூரம் நடந்து வருகிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்களுடைய அன்பின் பிரயாசத்தை பார்த்த ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கினார். அந்த நட்சத்திரமே அவங்களை வழிநடத்தி கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு நேராக வந்து நட்சத்திரம் நின்று விட்டது. அங்கே இயேசு முன்னணியிலே அவரை பெற்றோர்கள் கடத்தி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த உடனே கொண்டு வந்த எல்லா வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து படிந்து கொண்டார்கள். பிறகு அந்த நட்சத்திரம் அவர்களை வேறு வழியாய் நடத்தினது. ஆமென். சொல்லட்டுமா, இதுவரைக்கும் நீங்கள் தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அந்த ஆண்டவர் உங்களை சரியான வழியிலே, சரியான பாதையிலே, சரியான டைரக்ஷன்ல உங்களை ஆண்டு கொண்டு போவார் இல்லையா? சில பேருக்கு அந்த குழப்பமா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல, ஆண்டவரே குழப்பமா இருக்கு, நான் எந்த டைரக்ஷன் போகணும் சொல்லுவாரு. போ. இந்த வருஷம் பாருங்க, அந்த நட்சத்திரம் உங்களை வழி நடத்தும் பாருங்க. ஆமா, நான் என்ன பைபிள் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைப்பேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தா. நிறைய சமயம் பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன படிப்பு படிக்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க வரணும் இல்லையா, எதை பண்ணணும் இல்லையா, ஊழியம் செய்யறதா ஊழியம் செய்யாதா, நோ. இந்த வருஷம் பாருங்க, அவர் உங்களுக்கு நல்ல வழி நடத்துகிற ஒரு நல்ல நட்சத்திரமாய் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அந்த வழி நடத்துகிற அதிசயம் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்தினார் மேக ஸ்தம்பத்தினாலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும். கை தட்டுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு முன் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு விளக்கு கிடையாது இல்லையா? அன்னைக்கு டார்ச் லைட் கிடையாது, அன்னைக்கு எவரடி கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம், தேவனே அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தின ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இல்லையா? அவர் மாறாத ஒரு, புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நடத்துவார். புரியுதா? ஏன் அவர் நடத்துவார்? இல்ல பாஸ்டர், நடத்துவார். இயேசுவின் நாம சொல்லு. கர்த்தர் என் பிள்ளையை சரியான முறையில் நடத்துவார். நடக்குமா நடக்காதா சந்தேகமே வேணாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காத. கடன் பிரச்சனை, கடன் கொடுத்தவர்கள் பிள்ளையை கொடுக்கிறியா அல்லது கடனை கொடுக்கிறேன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அந்த பெண்ணை ஆண்டவர் சரியான வழியில் நடத்தினார் இல்லையா? ஓடுகிறாள் தீர்க்கதரிசிகிட்ட, ஐயா இப்படி ஒரு சம்பவம். உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு? அதை கொண்டு போய் எல்லார் வீட்லையும் நல்ல பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. எல்லா பாத்திரமும் எண்ணெய் நிரம்பி வழிந்தது. இதை விட்டு கடனை அடைத்து விட்டு நீயும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா வாழும் சொன்ன தெய்வம் உனக்கு இந்த வருஷம் சொல்றாரு, நடத்துவார். கடன் பிரச்சனையா? வியாதியோடு வந்திருக்கியா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, என்ன செய்வதுன்னு தெரியாம குழப்பம் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் உன்னை வழி நடத்துவார். ஏன்னா அவர் அதிசயமானவர். அவர் வழி நடத்துவார்.
பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக தன் பிள்ளைகளை நடத்தின அதே தெய்வம் தான் இன்றைக்கும் இம்மானுவேலராக, இயேசுவாக மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நல்ல ஜோரா கைதட்டி உன்னை இந்த ஆண்டு வழி நடத்த போகிற கடினமான வழிகளிலே அவர் நடத்த போகிறார். கடினமான சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இல்லையா, அவரை நோக்கி பாருங்கள். நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் கேட்டனால ஒரு ஆளு இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, கிறிஸ்துவ ஜனங்களை ஒடுக்க வேண்டும் என்று வந்த அந்த சவுலை தேவன் நடுவீதியிலே சந்தித்தார். அவன் கண் பறிக்கப்பட்டது. அவன் கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே? நீ என்னை துன்பப்படுத்துற இயேசு. அப்போ கேட்கிறான், நான் என்ன செய்ய? கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் இன்னைக்கு என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன்? உங்க சித்தத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல இல்லையா, என் விருப்பத்தின் படி அல்ல இல்லையா, என் குடும்பத்தார், என் சொந்தக்கார். சில பேர் தப்பு என்ன பண்றாங்கன்னா இல்லையா, மாமா சொல்றாங்க, தாய் மாமா சொல்றாங்க இல்லையா, தாய் சொல்றாங்க, என் பாட்டி சொல்றா, இயேசு சொல்ற கேளுமா. அதனால இன்னும் ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. நடத்துதல். ஹல்லேலூயா. மூன்றாவது, தடைகள் எல்லாம் இந்த வருஷம் மாறுகிற ஒரு அதிசயம். நான்காவது, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு அதிசயம். ஐந்தாவது, உங்கள் கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறுகிற ஒரு அதிசயம். இந்த மாசம், இந்த வருஷம் ஆண்டவர் அதிசயமானவராய் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுவார். இரண்டாவது, அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனை கர்த்தா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20. அவர் ஆலோசனை கர்த்தா. மத்தேயு 1. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பார்க்கலாம், ஒரு ஆலோசனை வருகிறது. அவர் ஆலோசனை கர்த்தா. நல்லாவே தெரியலையா, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் முடிந்து விட்டது. கவனிங்க, அந்த நாட்கள்ல நிச்சயம் முடிஞ்சு ஏறக்குறைய 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் இல்லையா. கவனிங்க, மணமகன் தன் வீட்டை ஆயத்தப்படுத்துவாராம். மணமகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் திருமணத்துக்கு வருவாராம். ஆமென். அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்போ மணமகள் தான் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்குது இல்லையா. பொண்ணு வாங்கினியா, வெள்ளி வாங்கினியா, கமல் வாங்கினியா, தோடு வாங்கினியா, வீடு வாங்கினியா, ஸ்தோத்திரம். அந்த இடைப்பட்ட காலத்திலே மரியாதை வாழ்க்கையிலே பரலோகத்தின் திட்டம் ஒன்று வெளிப்படுகிறது. பரலோக திட்டம் ஒன்று வெளிப்படுகிறது. அது என்னவென்றால் இல்லையா, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிக்கிறாள். இந்த விஷயம் பரவி விட்டது இல்லையா. ஸ்தோத்திரம். யோசேப்பு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்களே, என்னடா அப்படி ஆயிடுச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு இல்லையா. அந்த நாட்கள்ல திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால் அவளை நடுவீதியில கொண்டு வந்து கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது. ஆனால் யோசேப்பு அவளை அவமானப்படுத்த விரும்பாம இல்லையா, அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கும் போது பரலோகம் ஓபன் ஆகிறது. இதான் ஆலோசனை. நம்ம வாழ்க்கையில நம்ம மாம்ச பிரகாரமாய் இல்லையா, சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சொல்ற இந்த ஆலோசனை கேட்டு, சமயம் நம்ம கூட வேலை செய்யறவங்க ஆலோசனை நல்லது தப்புன்னு சொல்ல, அநேகருடைய ஆலோசனையால ஒரு காரியம் பூர்ணமாகும். ஆனா எல்லாருடைய ஆலோசனை கேட்டுட்டு அடுத்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் இல்லையா. கவனிங்க, இவன் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆலோசனை இருக்கு,
இல்லையா நியாயப்பிரமாணத்துடைய ஆலோசனை இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் இவன் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கும்போது பரலோகத்தின் தெய்வம் அவனுக்கு இடைப்படுகிறார். யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, அப்படியே கீழ்ப்படுகிறான் பாருங்க, அப்படியே கீழ்ப்படுறான் பாருங்க இல்லையா. இதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இல்லையா, இதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் சொல்லி கவனிங்க. மரியாதை திருமணம் பண்ணி கொண்டு முதற் பேரான குமாரனை அறிகிற பெற வரைக்கும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்றோம் தெரியுமா? அவர் ஆலோசனை கர்த்தா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பாருங்க இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இல்லையா. மனைவி கவனிங்க, திருமணம் ஆன பிறகு தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார். புரியுதா? அதுல ஒரு நாளும் இல்லையா பிள்ளைகளுடைய விருப்பமோ மாப்பிள்ளை விருப்பமோ பெற்ற விருப்பம் இல்லை, தேவ விருப்பம் என்ன அது கேள். இன்னைக்கு பாருங்க, டைவர்ஸ் என்பது ரொம்ப ஈஸியாய் நடக்கிற ஒரு காரியம். நோ நோ டைவர்ஸ், நோ டைவர்ஸ். அன்னைக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் தேவன் நியமித்த இந்த புருஷனோடு இந்த மனைவியோடு நான் என்னாலும் வாழ்வேன் தானே வாக்கு பண்ணேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? அவன் சரியில்லை பாஸ்டர், சரிப்படுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவன் அப்படி பாஸ்டர், அவன் பூர்ணமாக்க தேவன் இருக்கிறார். ஆமா, ஜெபிங்க. அது பெண்ணா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும், தேவனாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அதை விட்டுட்டு மனுஷிக பிரகாரமா அவளை தள்ளி விடுவதை நீங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது அவன் அப்படிதான் யோசனையா இருந்தான். ஆனா பரலோகம் சொல்லுது நோ நோ, அவளிடத்துல இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாய் இருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பேரிடு இல்லையா. ஸ்தோத்திரம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த வார்த்தையை யோசேப்பு ஏற்றுக்கொண்டான். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ள தவிர உலகத்தின் வார்த்தையோ பிள்ளைகளின் வார்த்தையோ மாப்பிள்ளை வீட்டார் வார்த்தையோ ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமென். ஏன்னா கவனிங்க, தேவன் நியமித்த இல்லையா குடும்பமே உன்னால ஒத்து பார்க்க முடியலாம், தேவன் நியமிக்காத ஆள் எப்படி உன்னால ரன் பண்ண முடியும்? தோத்திரம். கவனிங்க, எங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம், எத்தனை முறை இல்லையா எங்களுக்குள்ள மனக்கசப்புகள் வந்தது, பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி மேற்கொண்டமே தவிர இல்லையா ஸ்தோத்திரம் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஏன்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? புரியுதா? புரியுதா? எனக்கு புரியுது பாஸ்டர், அவளுக்கு தான் புரியல. அந்த மரமண்டை புரியுற மாதிரி ஜோமன். ஆமா, prayer brings victory, prayer changes things. ஆமா சொல்லுங்க. அதனால மாம்சிகமா எந்த காரியம் செய்யாம எல்லாமே ஜெபத்தோடு தேவ ஆலோசனை கேளுங்க, தேவ ஆலோசனை கேளுங்க. ஆமே சொல்லுங்க. ஒரு கால் யோசேப்பு தவறு செய்திருந்தால் இல்லையா இந்த பிறப்புல ஒரு பெரிய குழப்பமே உண்டாயிருக்கும். ஆனா பரலோக தெய்வம் ரொம்ப நல்லவர், பரலோக தெய்வம் ரொம்ப நல்லவர் இல்லையா. ஸ்தோத்திரம், நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாமா? இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனை, எதிர்காலத்தை குறித்து ஒரு ஆலோசனை வருகிறது. மத்தேயு 2:12 அது வாசி பார்க்கலாம். மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு இது ஒரு ஆலோசனை வருகிறது. கவனிங்க, இயேசுவை குறித்து ஒரு பெரிய திட்டம் பரலோகத்துக்கு இருக்கிறது. ஆனால் ஏரோது அந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனா பரலோகம் பாருங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. அவர்கள் ஏரோதுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா ஏரோது சொல்றான், இயேசு எங்க பிறந்திருக்கிறார் என்று எங்க வந்து சொல்லிட்டு போங்க. நல்ல நோக்கத்தோடு சொல்லாம
நானும் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்றேன்னு சொன்னாலும் தவிர உள்ளத்துல அவனுக்கு நல்ல உள்ளம் இல்லை. ஆமா சொல்லுங்க. ஏன்னா இவங்க இயேசு பிறந்த இடத்தை சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா போய் கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஏன்னா இயேசு யூதருக்கு ராஜா, இவன் இவன் ஏரோது ராஜா. அப்ப அவன் யோசிக்கிறான், இந்த ஊர்ல 2 ராஜா இருக்க கூடாது, ஒரு ராஜா தான் இருக்கணும். ஆமா, இவர் என்றென்றைக்கும் ஆளுகிற ராஜா. ஹலோ பிரதர்ஸ், அவனுடைய அந்த தவறான எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். கவனிங்க, தவறான எண்ணங்கள் இல்லையா, இயேசுவை கொலை செய்து விட வேண்டும், இயேசுவை அழித்து விட வேண்டும், இயேசுவை இல்லையா இந்த உலகத்தில் இல்லாம ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் தவறான யோசனையை நயவஞ்சகமாக பேசுகிறான். அதை பரலோகம் அறிந்து கவனிங்க, அந்த சாஸ்திரிகளுக்கு இல்லையா வேற ரூட்டை காமிச்சு விடுற ஆண்டவர். இந்த வழியா போகாத, இந்த வழியா போகாத, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க வேறு வழியா போங்கன்னு சொல்லி அவங்க ரூட்டை காட்டி விட்டுற ஆண்டவர். நல்ல ஆலோசனை ஆண்டவர். ஆமென். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோடு சம்மந்து உட்காருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எந்த வழியில போகணும் ஆண்டவரே இல்லையா. அப்படி பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமாற்றப்படும் சூழ்நிலையில இல்லையா இந்த ஆலோசனை உங்களுக்கு வருகிறது இல்லையா. ஏரோதை ஏமாற்றுகிறான். நீங்க அந்த பிள்ளையை பார்த்துட்டு பண்ணிட்டு வந்து என்று சொல்லிட்டு போங்க, ஏமாத்துறான். ஏமாற்றப்படும் சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லணுமா, எதிர்காலத்திலே நடப்பதை குறித்து ஒரு ஆலோசனை. 2:13 மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு மறுபடியும் காணப்பட்டு, பாருங்க பரலோகம் எவ்வளவு அலர்ட்டா வேலை செய்து பாருங்க. ஒரு இயேசுவை காப்பாற்றுவதற்காக இல்லையா சாத்தான் இல்லையா வெள்ளம் போல அந்த பிள்ளையை அழிப்பதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனா பரலோகத்தின் தெய்வம் பாருங்க, அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இல்லையா அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க. ஆனா மரியாளும் யோசேப்பும் ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ கவனிங்க. இப்ப நீ பிள்ளையை எடுத்து என்ன பண்ணு, எகிப்துக்கு ஓடு. பெத்லகேமுக்கும் எகிப்துக்கும் இல்லையா பல மைல் தூரங்கள். ஆனா அவங்க என்ன பண்ணல, சோர்ந்து போகாம தேவ ஆலோசனை கேட்டு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க பாருங்க. அதுதாங்க ஆலோசனை. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். சில சொல்றாங்க, பாஸ்டர் இவ்வளோ தூரம் வர வேண்டியதா இருக்குது, நாங்க என்ன பக்கத்தில் கோயில் போயிட்டோமா தோத்துறோம். நீ எகிப்துக்கு போனாலும் அங்கதான் நீ வந்து சேரணும். ஆமென். நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா அதை செய்யணும். பாருங்க இங்க சொல்றாரு, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, எகிப்துக்கு ஓடு. ஏன்னா பிள்ளையை ராஜா கொலை செய்ய தேடுகிறான். என்ன ஆலோசனை, எதிர்காலத்தை குறித்து ஒரு ஆலோசனை இல்லையா. உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? பைபிள் சொல்லுது, உன்னை என் உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கிறேன். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய இல்லையா உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய எதிர்கால தொழிலை என்னதான் சரி ஆண்டோட கீழே ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர். அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசனை கர்த்தா. ஆமென், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அடுத்த கட்டத்திற்கான ஆலோசனை தேவன் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21. அடுத்த கட்டத்துக்கு போகணும். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. மறுபடியும் வா, மறுபடியும் வா. அடுத்த கட்டம், அடுத்த கட்டம். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டு நடத்துற பாருங்க இல்லையா. நல்லா புரிஞ்சுங்க இல்லையா. 1 குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை, பிறந்த பிறகு ஒரு ஆலோசனை இல்லையா, காப்பாற்றுவது ஒரு ஆலோசனை, தீமையான ஆலோசனை மேற்கொள்ள ஒரு ஆலோசனை, அடுத்த கட்டத்துக்கு வேணும். எல்லாமே தேவன் கையில் இருக்குது. எல்லா ஆலோசனையும் தேவன் இல்லையா. ஆமாங்க இல்லையா, ஸ்தோத்திரம். சில சமயம் நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்ம செய்வார். சில சமயம் இல்லையா நம்மளை கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை உருவாக்குவார். சில பேர் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடுவாரு, மாட்டேன்னு அடம் பண்ணுவான், கை கால் உடச்சு கொண்டு உள்ள போட்டுருவார். ஹல்லேலூயா. ஆமா, சில சமயம் ஆண்டவர் இந்த இடம் போகமான்னு சொல்லுவாரு, அது போக ஆரம்பிக்கும் இல்லையா, தோத்திரம். அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணுவார், டெமாலிஷ் பண்ணுவார். ஏன்? உன் மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கான். நீ எப்போதும் என் சித்தத்திலேயே நிக்கணும். ஆமா,
ஒரு நாளும் உலகமோ மாமிசமோ பிசாசோ உனக்கு பல விதத்தில் பல ஆலோசனை சொன்னாலும் எங்கள் தெய்வ சமூகத்தை காத்து, ஏன்னா அவர் ஆலோசனை கருத்த நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்கப்பா, அடியேன் கேட்குற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அதனால தான் பாருங்க எலியேசர் பாருங்க ஒவ்வொரு முறையும் ஏசாப்பாடு ஜோமனி செயல்படுறான் பாருங்க. ஏன்னா ஒரு தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்துடவே கூடாது என்பதில் எலியேசர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன்னா எலியேசர் கையில் இல்லையா ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை தேவன் கொடுத்து வைத்திருந்தார். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாருங்க எலியேசர் செபிக்கிறார். குளத்தாண்டு போய் செபிக்கிறாரு, புறப்படும் போது செபிக்கிறாரு, நடக்கும்போது செபிக்கிறாரு, போகும்போது செபிக்கிறாரு இல்லையா. உங்க வாழ்க்கையில உங்க படிப்புல கூட நீங்க சரியான ஒரு ஆலோசனை தேவன் பெற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாமே தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக வல்லமை உடையவர், பவர்ஃபுல் காட். நம்ம ஆண்டவர் யாரு? வல்லமை உடையவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7-14 சொல்லுது அவர் வல்லமை உடையவர். வாசிங்க. லூக்கா 1. எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் வல்லமை உடையவர் பத்தி பேசுறானே. எஸ். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறலையோ நீ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் எப்போதும் தேவ சந்நிதியிலே தேவனுக்கு ஊழியம் செஞ்சாங்க. எஸ். அடுத்தது ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சரி. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வந்து தூபபீடத்தின் வலது பக்கத்திலே தரிசனமாகிறான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இருவரும் வயது சென்றவர்களாகி விட்டார்கள். நம்ம ஆண்டவருக்கு வயசாகல. ஆமா, உனக்கு வயசாகலாம் இல்லையா, அவருக்கு வயசாகல. ஆமா, அவர் சொல்றாரு இல்லையா, நான் மாறாதவராய் இருக்கிறேன். என் கரம் ஒன்றும் குறுகி போகல, என் செவி ஒன்றும் மந்தமாகல. ஆமென். ரெண்டு பேருக்கும் வயதாயிட்டு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவி உன் கணவன் மூலமா தான் உனக்கு குழந்தை. ஹல்லேலூயா. பெறுவாள். அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அடுத்து உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏன்? அவர் வல்லமை உள்ளவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதுதான் மரியாதை சொல்றாரு. 49 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்ம ஆண்டவர் யாரு? இந்த அம்மா வல்லமை உடையவன் எப்ப கற்றுக்கொண்டாங்க? மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவத்துவம் பிரவேசித்து கிருபை பெற்றவளை நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் இல்லையா. ஸ்தோத்திரம். அப்புறம் நீ கர்ப்பவதியாவாய், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவாய் இல்லையா. இது எப்படி ஆகும்? நம்ம அம்மா கேட்கிறாங்க. இது பசுத்தாவி உங்களுக்கு உண்டாகும் சொன்னாரா? அதை அறிஞ்ச அந்த அம்மா சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கைத்தட்டி அவர் மகிமைப்படுத்துங்க. இதுமே நம்ம இந்த வருஷம் அந்த வல்லமை உடையவர் பவர்ஃபுல் காட். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தேவ வல்லமை அவசியம். ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும். சாத்தானுடைய சகல வல்லமையை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் உனக்கு இந்த வல்லமை அவசியம். புரியுதா? ஆமா, இந்த உலகத்துல சத்துரு வெள்ளம் போல யாரை வாரி கொண்டு போகலாமோன்னு வகத்தேடி சுத்துறான். அவனுடைய வல்லமையை நீ மேற்கொள்ளணும். தேவன் உன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்துல அந்த பிசாசின் வல்லமையை கடிந்து கொள்ளணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமா, அடுத்தது நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஒருபோதும் அழியாத ஒரு தெய்வமா, நித்திய பிதா என்றால் அழிவு இல்லாதவர் என்று அர்த்தமாம். கவனிங்க,
இந்த உலகத்துல எல்லாருக்கும் அழிவு இருக்கிறது. ஆனா நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு அழிவே இல்லை. அவர் நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். என்றென்றைக்கும் அவர் நமக்கு பிதாவாய் இருப்பார். சரீர பிரகாரமான பிதாக்கள் மறைஞ்சிருவாங்க. ஆனா நம்முடைய பிதா தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து உலகத்தில் இவ்வளவாக அன்பு. நல்ல தெய்வம் இல்லையா? நல்ல தெய்வம் இல்லையா? நல்ல பிதாவை ஆனவன் கொடுத்தாரா இல்லையா? ஆமா, பிதாவின் தற்சொரூபமாக தான் இயேசு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், இயேசு அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு யாரு? அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம், பிதாவினுடைய தன்மையின் சொரூபம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். அதான் சொல்றேன், அவர் நித்திய பிதா. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க பார்க்கலாம். மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களா எல்லாம் கைதட்டி அந்த ஆண்டவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதுமே இயேசு தன் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இங்க சொல்றாரு, அவர் மகிமையின் பிரகாசமாய் வந்திருக்கிறார் இல்லையா? இயேசு பிதாவின் தன்மையை தம் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க, புரியுதா? அதனால்தான் அவருக்கு அழிவு இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு அழிவு இல்லை. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனா 3ஆம் நாள் அந்த ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, கவனிங்க இல்லையா, நீங்கள் என்னை அடக்கம் பண்ணுவீர்கள், நீங்கள் இந்த ஆலயத்தை இடிப்பீர்கள், ஆனா 3 நாளுக்குள்ளே இந்த ஆலயம் எழும்பிடும் சொல்ற ஆண்டவர். என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. வேற யாருமே இதை சொல்லவே இல்லை. ஜீவனை கொடுத்தாங்களே தவிர என் ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த ரத்தம் எல்லாம் போய்விட்டது. நம்முடைய லைஃப்ல ரத்த குறை வரும்போதே உடனே மயக்கம் வந்துடும் நமக்கு. இயேசு 3 முறை தடுமாறி விழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி விழுந்தாலும் அவர் தம் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் தன் ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். அது பேர் தான் நித்திய பிதா, அழிவில்லாத தெய்வம். ஆமென். பிதாவின் தற்சொரூபம், பிதாவின் தன்மை உள்ளவர், பிதாவின் மகிமை உடையவர், பிதாவின் பிரகாசம் உடையவர், பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறவர். கடைசியா சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிமிர்ந்து உட்காருங்க. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போறேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. பிசாசு தேவன் கொடுத்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்காக தான் பல திட்டங்களை செய்கிறான், பல செயல்களை செய்கிறான். ஆனா ஸ்தோத்திரம் இல்லையா, தேவன் கொடுத்த இந்த சமாதானத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, புரியுதா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதான் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்னு சொன்ன ஆண்டவர். ஏன்னா அந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது.
ஆனா ஒரு நாளும் தேவன் கொடுத்த அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? வாஸ்தவம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் உண்மையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் எல்லாரும் நீங்க அபிஷேகம் பெறணும். எல்லாரும் அபிஷேகம் பெறும்போது அந்த சமாதானத்தின் ஆவியான உனக்குள்ள வருவார். அப்போ கவனிங்க இல்லையா? உலகமே பரண்டு உன் மேல வந்தாலும் சரி, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏன்? உனக்குள்ள அந்த சமாதானத்தின் தெய்வம் வந்திருக்கிறார். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு, அழகையை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நம்ம எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த 5 நாமங்கள் 5 நாமம் ஒரே நாமம். அதிசயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதிசயம் நடக்கும். 2வது, ஆலோசனை தேவைப்படும் மக்களுக்கு இந்த வருஷம் ஆலோசனை உண்டாகும். 3வது, வல்லமை தேவைப்படும் மக்களுக்கு வல்லமை உண்டாகும். 4வது, நித்திய பிதாவாய் அவர் உங்களுக்குள்ள இருப்பார். 5வது, சமாதான பிரபுவாய் இயேசு. கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார், எனக்கு அதிசயமானவராய் இருப்பார், எனக்கு வல்லமை உள்ளவராய் இருப்பார், எனக்கு நித்திய பிதாவாய் இருப்பார், எனக்கு சமாதான கர்த்தராய் இருப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த உங்களுக்கு சித்தமான அடுத்த கிறிஸ்துமஸ் வருகிற வரைக்கும் நீர் எங்களுக்கு இந்த 5 நாமங்களாய் இருந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த முடியாது நான் ஜெபம் பண்றப்பா. தடைகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் உள்ளத்திலே ஒரு தேவ சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே கர்த்தாவே இவளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த 5 வித நாமங்களினாலே அவர்களை நீர் மகிமையாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு சபைக்கு புதுசா வந்த மக்களை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தூர தேசத்திலிருந்து வந்த அந்த நல்ல செய்தி விடாய்த்து போன அந்த மக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்காய் உதவி செய்து உழைத்த பிரயாசம் எடுத்து செயல்படுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த வருஷம் எங்களுக்காக கேக்கையும் வாழைப்பழத்தையும் கொடுத்த அந்த அருமையான சகோதரர் கண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள், தூதர்களை கூட அனுப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விஷ் யூ ஹேப்பி கிறிஸ்மஸ்.